இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இனிய வார்த்தை எப்போதும் பேச இயேசு நடத்திடும். இக்கட்டில் இருப்போர் யாரையும் மீட்க இயேசு காத்திடும். இன்பத்தை வெறுத்து துன்பத்தை நாட இயேசு போதியும். இன்முகம் காட்டி இறங்கி நோக்க இயேசு கற்பியும். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது எப்படி என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த தவறும் செய்யவில்லை. ராஜா அவனை சிங்கக்கபில் போடக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமை வந்துவிட்டது. ஏன்? 30 நாட்கள் யாரும் எந்த விண்ணப்பத்தையும் ஏறெடுக்கக்கூடாது என்பது ராஜாவின் கட்டளை. இது தானியேலுடைய சத்துருக்களினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ஏன்னா தானியேல் பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியாக உயர்ந்திருந்தால் அவனுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்ட அநேக பிரதானிகள் எழும்பி விட்டார்கள். இவன் எப்படி பழிவாங்குதுன்னா எந்த விஷயத்திலும் பழிவாங்க முடியல. கடைசியில தானியேல் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அப்ப அதுலதான் எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி இவன் ஜெபிப்பதை நிறுத்தணும், ராஜாவை தான் தேடணும், ராஜாட்ட தான் விண்ணப்பம் பண்ணா தானியேலால் இருக்க முடியாத செய்ய மாட்டார்னு சொல்லி ஒரு தப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஆனா தானியேல் அதை பற்றி கவலைப்படாமல் முன்பு போல பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நடந்தது என்ன? தண்டனை சிங்கக்கபில தூக்கி போடுகிறார்கள். சிங்கம் அழித்து விடும் என்று சொல்லி. ஆனால் சிங்கம் தானியேலை தொடவே இல்லை, தானியேலை நெருங்கவே இல்லை. அடுத்த ராஜா போய் பார்க்கிறான், தானியேல் அப்படியே சாகாம இருக்கிறத பார்த்து ஏற்கனவே ராஜாவுக்கு ஒரு ஃபெய்த் எப்படி இருந்ததுன்னா, நீ ஆராதிக்கிற தேவன் தப்பு விப்பார்னு தான் சொல்லி அனுப்புகிறார். நடந்தது என்ன? தானியேல் உயிரோடு தான் இருக்கிறார், வெளியே கொண்டு வருகிறார். தானியேலின் சத்துருக்களை உள்ளத்துக்கு போடுறாங்க. யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அந்த மனிதர்களுடைய குடும்பமே, குட்டி பிள்ளைகள் முதல் பெரியவங்க உள்ளத்துக்கு போடும்போது அவங்க கெபியின் அடியில போய் சேரதுக்குள்ள சிங்கங்கள் பாய்ந்து அவங்களை பீறி நொறுக்கி போட்டுருச்சு, சாப்பிட்டுருச்சு. பாருங்க, சத்துருக்கள் பல விதத்துல விரோதமா எழும்பலாம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்திருப்பாங்கன்னு சொன்னா சிங்கங்கள் கூட அமைதியா இருக்கும். ஏன்? உதவி செய்யக்கூடியதா மாறிடும். சத்துருக்களை அழிக்கிறதுக்கு அதுவே எழும்பிடும். இதான் உண்மை. ஒரு புத்தகத்துல ஒரு காரியத்தை நான் படித்தேன். ஒரு அடிமை அரசனுடைய அவனுடைய சிறையிருப்பிலிருந்து தப்பி ஓடுறான், டமாக்லியஸ் சொல்லி. அவன் காட்டு வழியா தப்பி ஓடுறான். அவன் சிறையிருப்பிலிருந்து தப்பி ஓடும்போது ரொம்ப தூரம் போயிட்டா காட்டுக்குள்ள போகும்போது ஒரு சிங்கத்தை பார்க்கறான். அது படுத்திருக்கு, அது முனிகிட்டே இருக்குது. எப்பவுமே கர்ஜிக்கும் கம்பீரமா நிற்கும், சீறி பாய்ந்து வேட்டையாடும். படுத்த படுக்கையில் ஒரு மாதிரி அப்படியே முணங்கிக்கிட்டே இருந்த உடனே கிட்ட போய் பார்த்தா அது கால் கொஞ்சம் வீங்கி இருக்கு, அதுல நடக்க முடியாம படுத்த படுக்கையா கிடக்குது. என்னண்டு பார்த்தா அந்த சிங்கம் பரிதாபமா பார்த்துச்சு, இவரை சாப்பிடுறது மாதிரி இல்ல. கிட்ட பார்த்தா காலில் ஒரு முள் குத்தி அதுல காயம் ஏற்பட்டு நடக்கீழ ஓட முடியாம இருந்து ஒன்னு அதை எடுத்து கிளீன் பண்ணி சரி பண்ணிட்டு இவன் தொடர்ந்து ஓடி போயிட்டே இருக்கான் தப்பி. நாட்கள் சென்றுச்சு. ராஜாவுடைய பிராணுவத்தில் உள்ளவங்க எல்லாம் போய் தப்பி போன பிடிச்சிட்டு வந்துருச்சு. திருப்பி ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டு இவனுக்கு தண்டனை. என்ன தண்டனைனா, உங்களுக்கு தெரியும், ரோம சாம்ராஜ்யனாலும் சரி, பழைய நாட்கள் முன்னாடி திரும்பி பார்த்தோம்னா வரலாற்றுல நிறைய மிருகங்களுக்கு கைதிகளை இரையாக்குவாங்க. பெரிய ஸ்டேடியத்துல அவங்கள போட்டு கைதியை போட்டு இவங்க கேலரியில இருந்து ஜனங்க பார்ப்பாங்க, மிருகங்களை அவுத்து விட்டுருவாங்க. அது துரத்தி பிடிச்சு, அது பட்டினியா இருக்கு மிருகங்களை இறையை பிடிக்கிறது போல பிடிச்சு மனிதர்களை சாப்பிடும், எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. சாதுவர் அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு. ரோம சாம்ராஜ்யத்திலும் கொலோசியம்ங்கிற இடத்துல அப்படித்தான் நடந்துருச்சு, அந்த இடத்துல பெரிய ஸ்டேடியத்துல. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணா, பசியா இருக்க சிங்கத்தை பிடிச்சு வச்சிருக்கிறத திறந்து விடுறாங்க. அந்த ஸ்டேடியத்துல விட்டு இவனை கொல்லும்படியா. இந்த சிங்கம் வேகமா பாய்ந்து வருது, பசியோட இன்னைக்கு நமக்கு இறை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்ட வந்த உடனே இவனும் சிங்கத்தை எதிர்த்து எப்படிடா போராட முடியும், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைக்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த சிங்கம் அந்த வாலிபன் கிட்ட வந்த உடனே அப்படியே அமைதியாயிடுச்சு. பாய்ந்து பீறி சாப்பிடுவதற்கு பதிலாக அவன் பக்கத்தில் நின்று
தடவி கொடுக்க ஆரம்பிச்சது. அது அப்படியே அவன் மேல உடம்ப வச்சு தட்டி கொடுக்க முன்பாக வந்து அப்படி சாஷ்டாங்கமா படிஞ்சிருச்சு. இவன் சிங்கத்தை தடவி கொடுக்கறான், தட்டி கொடுக்கறான். எல்லா ஜனங்களும் ஒரே கூச்சல் இட்டு போட்டு ஆச்சரியப்படுறாங்க. சிங்கம் கொல்றதை தான் பார்த்திருக்கிறோம், பீரி எல்லாத்தையும் சாப்பிடுறத பார்த்திருக்கோம், இது வித்தியாசமா இருக்க இந்த வாலிபனுக்கு சிங்கமே அடி பண்ணியுது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, ஏதோ ஒண்ணு இவனுக்குள்ள இருக்குன்ட்டு அந்த ஜனங்க இந்த வாலிபனை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சத்தம் போடுறாங்க. ராஜாவால பழி வாங்க முடியல. உடனே சரி என்று சொல்லி அவனை விடுதலைன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ராஜா கேட்கிறாராம், எத்தனையோ கைதியில போட்டிருக்கும், மிருகங்கள் சாப்பிட்டு இருக்குது, சிங்கம் சாப்பிட்டு இருக்கு, ஒண்ணு மட்டும் நடந்ததை சொல்லியிருக்கான். காட்டு வழியே நான் தப்பி போகும்போது இந்த சிங்கம் அதே சிங்கம் தான், இது எனக்கு கூட தெரியல, ஆனா அந்த சிங்கம் நான் கிட்ட வந்த அப்புறம் தான் பார்த்தேன், அது காலை பார்க்கும்போது தான் அதுல காயம் இருந்துச்சு, அப்பதான் நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த சிங்கம் நன்றி உள்ளவர்களா இருக்குது. அந்த வாலிபன் சொன்னா, நன்மை செய்தேன், அது எனக்கு நன்மை செய்தது என்று சொல்ல. இரக்கம் பாராட்டினா நமக்கு இரக்கம் கிடைக்கும், நன்மை செய்தா நமக்கு நன்மை கிடைக்கும். நாம யாருக்காவது தீமை செய்தா நமக்கு தீமை தான் கிடைக்கும். விரோதமா பேசினா நமக்கு விரோதமாக பேசுகிற கூட்டமா எழும்போம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்மை சரி பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு விரோதமா இருக்கிற எல்லாமே சரியாயிரும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனப்பா, விரோதமா இருக்கிற சத்துருக்களை கூட நாங்க உமக்கு பிரியமா இருந்தா சமாதானமா நன்மை சேர்க்கிற நிலைமைக்கு மாத்திருவீங்கப்பா. தானியலின் தேவன் தானியலை அழிக்க முடியாத சத்துருக்கள் எழுப்பினாங்க, ஆனா தானியலை அழிக்க முடியவில்லை. அதே சத்துருக்கள் தான் அழிந்து போனார்கள். விரோதமாய் சத்துருக்களின் போராட்டம், கொல்லாத பிசாசின் போராட்டம், பலவீனத்தினால் போராட்டம், பலவித எதிர்ப்புகள், ஆசீர்வாதத்தெல்லாம் தொலைத்து அல்லது இழந்து அடிமைத்தனத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு இந்த செய்தியை கேட்க நேரிட்டால் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுப்பீராக. விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகள் முழுவதுமாய் அழிக்கப்படட்டும். விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும். உடைய கரம் கூடந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதே, நாங்கள் நன்மை செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தீமை செய்கிறவர்களுக்கு கூட நாங்கள் நன்மை செய்யும்படியா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை எங்களுக்குள் உண்டாகட்டும் அப்பா. செய்வதற்காக நன்றி. இதனால் முழுவதும் மகிமையின் பிரசனம் நடத்தட்டும். கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. தொடர்ந்து நன்மை செய்வோம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்து நன்மைகளை கட்டளையிடுவார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டே, அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீ. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறீ. அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.